ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித வாழ்க்கை. எனக்கு நான் கீழே விழுந்தா எனக்கு வலிக்கும், ஆனால் என் மனைவிக்கு வலிக்காது. அது ஐயோன்னு ஆறுதல் சொல்ல முடியும். இதுதான் வாழ்க்கை. அதனால தனி மனித வாழ்க்கையை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால என் மகன் எது செஞ்சாலும் அவன் ஆக்கபூர்வமாக அறிவுபூர்வமாக செய்வேன். அதை என்னோட கலக்கிறேன். கலக்கும்போது சரின்னு சொன்னால் அதை ஒத்துக்க விட்டுக்கணும். நம்முடைய கொள்கை வேறாக இருக்கலாம், அவருடைய கொள்கை வேறாக இருக்கலாம், ஆனால் எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ள. அப்போ வாங்குற உறவு கெட்டு போகக்கூடாது. இல்லை அந்த மாதிரி தான் இந்த பையன் முஸ்லீம் ஆனதுனால ரொம்ப நாள் பேசாமல் இருந்தேன். மறுபடியும் வரும்போது பரவாயில்லைங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் எங்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறதுக்கு அதுக்கு சில பேருக்கு மனம் இல்லை. அது துன்பத்தில் கை கொடுக்குற ஒரு ஆள் வேணும். சரிதானா? அதுக்கு தானே உறவு, அதுக்கு தானே குடும்பம். குடும்பமே அதுக்கு தானே. நீங்கள் அந்த அன்புனால அந்த உறவுல சரி பண்ண முடியும் தானே? கண்டிப்பாக முடியும். அன்பிற்கு மட்டும் அடைக்கும் தாழ்பார் வள்ளுவர். எல்லாத்துக்கும் அன்பு இருக்கு. என் மகன் பேசுகிறேன் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. நான் சொல்றீங்களா, எல்லாத்துக்கும் தடை இருக்கு, எல்லாத்துக்கும் தாழ்பால் இருக்கு. அன்புக்கு உண்டா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்வார் குங்கணீர் பூசல் திரும்பாரு. அதுக்கு தாழ்பாலே கிடையாது. உடனே குப்பியர்னு வந்துடும். எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும். நல்லதே நடக்கும் நடத்திக்க வேண்டிய. யாருமே கெடுதல் இல்லை. அவ்வளோதானே. யாருமே கெடுதல் இல்லை. மறந்து கூட பிறகு கேடு நினைக்க வேண்டாம். கேடு நினைக்காதனாவே அறம் தான் வள்ளுவர். மறந்தும் பிறங்கேடு சூழல் அறம் சூழல் சொல்லுவாங்க கேடும்பார். அதே வாழ்க்கைக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன். அவ்வளோதான். சரி, நன்றிங்க. உங்களுடைய தம்பி மகன் முகமது முஜாஹித் அவர் வந்து உங்க குடும்பத்துல இருந்து இஸ்லாமியரா மாறிட்டாரு. உங்களை சந்திக்க வந்திருந்தப்போ ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திச்சதாகவும் அந்த சந்திப்பு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததாகவும் மேடையில பகிர்ந்துக்கிட்டாரு. நீங்க எப்படி உணர்ந்தீங்க? 20 வருஷமா நம்ம சந்திப்பு இல்லாம ஒண்ணு கூட்டாட்டு இல்லாம இருந்தோம். இப்ப பேரை 2 பேர் கல்யாணம் முடிச்சாச்சு. நீ இருக்க விவரமே எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியலைன்னு சொன்னேன். அப்படி ஆயிட்டேன்னு அப்படி இருந்துட்டேன். ரொம்ப நம்ம வந்து யாரையும் வெறுக்கலை கொள்ளலை. எல்லாரும் வேணும் விளையாடுன்னு நினச்சோம். அவனுடைய சூழ்நிலை அவன் சந்தித்து அவனை கூப்பிட முடியாத சூழ்நிலையாச்சு. அட்ரஸ் தெரியல. அதனால் வேறு காரணத்துக்கு ஒன்றும் கிடையாது. அவன் எந்த மதத்தில் சேர்ந்தா என்ன இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் உறவினர்கள்லாம் சந்திச்சிருக்கீங்களா? அது அந்த அந்த உணர்வு எப்படி இருக்கு? சந்தோஷம். அது பழக்கருப்பைய சொந்த அண்ணன் தானம்மா? கூட பிறந்தானே மூத்தவங்க அவங்கள.